அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகைவிரி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பூசணிக்காய் கூட ஆல்ரெடி நாம் பின்னி காட்டியிருக்கோம். அதனுடைய பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ அந்த பூசணிக்காய் கூடைக்கு கைப்பிடி பின்னுவது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இந்த பூசணிக்காய் கூடை பின்னுவது எப்படி அப்படிங்கிற வீடியோ நான் பார்ட் 1 கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ கைப்பிடி பின்னலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பேஸ்கெட் முடிஞ்சிருச்சு. இந்த மூடியை நம்ம போட்டோம். இப்போ நம்ம கைப்பிடி பின்ன போகிறோம். கைப்பிடிக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்மளுடைய சைடு வால் பார்த்தீங்கன்னா 9 லைன் பின்னியிருக்கோம். 9 லைன் வச்சுருந்தோம். இப்போ இந்த 3 விட்டுருங்க. இந்த 3 சென்ட்ரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல இந்த 3ல் இந்த 2 ஓட்டையும் தான் நம்மளுக்கு சென்ட்ரு ஓட்டையாக வரப்போகுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒயரை இதில் விடுங்க. இதுக்குன்னு தனியாக மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. நம்மளுக்கு கைப்பிடி உயரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த கைப்பிடி தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒயரை வெட்டாமல் ரன்னிங் ஒயராக அப்படியே வச்சுருக்கோம். முழு கட்டோடு வச்சுருக்கோம். இப்படி எடுத்துக்குங்க. எடுத்து இப்படி வச்சு பாருங்கள். நம்மளுக்கு இவ்வளோ கைப்பிடி போதும் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இங்கே பிடிச்சிக்குங்க. மறுபடியும் சொருகிறதுக்காக ஒரு 10 சென்டிமீட்டர் நம்ம மறுபடியும் வெட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. இவ்வளோதான் நம்மளுக்கு கைப்பிடி தேவை. இது நம்ம சொருகிறதுக்கு விட்டுருக்கோம். இப்போ இதோட நீங்கள் வெட்டிடுங்க. இந்த மாதிரி நாம் இந்த பைக்கு 3 ஒயர் நம்ம வெட்ட போகிறோம். உள் ஒயர் நம்மளுக்கு 3 ஒயர். அப்போ தான் நம்மளுக்கு ஓரளவு கிரிப் கிடைக்கும். 3, 4 அது நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ நான் 3 ஒயர் வெட்டிக்க போகிறேன். ஒயர் நான் வெட்டிட்டேன். இப்போ நான் இது எவ்வளோ வெட்டியிருக்குன்னு எனக்கே தெரியல. ஸ்கேலில் அளந்து பார்த்துக்கலாம் வாங்க. 1 அடி, 2 அடி, 3 அடி, 4 அடி. 4 அடி நீளத்தில் நான் 3 ஒயர் வெட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஹைட் நீங்கள் வெட்டிக்கலாம். இது பூசணிக்காய் கூட நாம் இதுக்கு மூடி போட்டிருக்கோம். இதுக்கு நாம் இந்த சென்டரில் ஆரம்பிக்க போகிறோம். இப்போது நம்ம 3 லைன் வைக்கிறோம் பாருங்கள். இந்த 3 லைன் தான் நம்மளுக்கு சென்டராக கிடச்சிருக்கு. அதில் இந்த 2 ஹோல் நம்மளுக்கு சென்டர். அதனால் அதுக்குள்ளே நான் விடுறேன். இந்த மாதிரி எப்பவும் போல் இந்த ஒயரை நீங்கள் சமமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு இந்த பேக்குக்கு நம்ம பட்டை கைப்பிடி பின்ன போகிறோம். எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒயர் ரன்னிங் ஒயரு, இதுதான் நம்ம கைப்பிடி பின்ன பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த ஒயரை இப்படி உள்ளே விட்டு அதே ஓட்டையில் விட்டு மறுபடியும் இந்த ஓட்டை வழியாக வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ ஒயர் இப்படி பள்ளமாக இருக்குது. என்ன பண்ணுங்கன்னா, இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை இப்படி சுற்றி பாருங்க. இதுக்கு கீழே கொண்டு வாங்க. கொண்டு மறுபடியும் பள்ளமான பகுதி இப்படி வரும். இப்போ வரும்போது இப்படி திருப்பிக்கணும். நீங்கள் இந்த ஒயர் இப்படி வந்துருச்சு. இதை இப்படி திருப்பி இதுக்கு மேலே பளபளப்பாக இருக்கிற பகுதி வர மாதிரி வச்சு இப்படி ஒரு சுற்றிக்கணும். சுற்றி எடுத்துக்கணும். இப்போ மறுபடியும் இந்த பகுதியை வச்சு இதை சுற்றி எடுத்துட்டு வாங்க. இப்போ பாருங்க, இந்த பகுதி இது பள்ளமான பகுதி இப்படி தான் வந்திருக்கு. இது இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கணும். வச்சு இதில் எடுத்துக்கலாம். அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். இதில் முடிச்சு தேவையில்லை, பார்க்க வேண்டியதில்லைங்க. பாருங்கள், இப்போ இது மேலே இருக்குது. இது அடியில் கொண்டு போனீங்கன்னா இப்படி பள்ளமான பகுதி வரும். இதை இப்படி நீங்கள் திருப்பி ஒரு டர்ன் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். இது மேலே வரும்போது இப்படி குப்பர் இருக்கணும். இப்போ அடியில் ஓடுறோம். இந்த பள்ளமான பகுதி மேலே எறிகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒயரை பிடிக்கும்போது இப்படி ஆஃப் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். மறுபடியும் இதில் விட்டு இதை இப்படி ரொட்டேஷன் பண்ணி கொண்டு வரணும். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இந்த மாதிரி வரும். மேலேங்கிலே 2 பக்கமே உங்களுக்கு மொழு மொழு கிடைச்சிருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் 2க்கு சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
லூசுட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. பாருங்க, இப்படி எடுத்துக்கிறீங்க, அடியில் சுற்றுறீங்க. இப்போ வந்து சுத்த ஒயர் மேலே இருக்குது, நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 4 அடி ஒயர் கீழே இருக்குது. இதுக்கு கீழே இப்படி வச்சுக்கிறீங்க. இப்போ இதுக்கு மேலே வச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளமான பகுதி இருக்கும், இதை வந்து இதுக்கு மேலே இப்படி வச்சு திருப்பி வைக்கணும். இப்படி மாற்றி மாற்றி கொண்டு வாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா அப்படி நெருக்கி விட்டுக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு. நம்ம இப்படியே கொண்டு வரணும். பாருங்கள், இப்போ இது பள்ளமாக இருக்குது, இதை அப்படியே ஆஃப் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இந்த ப்ளூ ஒயரை சுற்றி எடுத்துக்கிறீங்க, இதுக்குள்ளே இப்படி வந்துடும். பட்டையாக வரும். நம்ம உள்ள 3 ஒயர் கொடுத்துருக்கோம், அதனால் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்படியே வளர்த்தி கொண்டு வாங்க. பார்க்க தான் கஷ்டமாக தெரியும், நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆனால் இதை பாதியில் விட்டுட்டு எந்திரிச்சு போக முடியாது. பார்த்துங்க, இப்போ இதில் மறுபடியும் விட்டு இந்த கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே நம்ம 3 ஒயர் கொடுத்துருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னொரு ஒயர் கூட சேர்த்து 4 கூட கொடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற கலர் தெரிய போகிறதில்ல, ஆனாலும் நம்ம மேட்சாக தான் கொடுத்துருக்கோம். மேட்சாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கா மறுபடியும் நெருக்கி விட்டுக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு. மேல் பகுதி வந்து நடுவில் பள்ளமாக இருக்கும், கீழேயும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரியே வளர்த்தி 3 அடி வரைக்கும் இது வரைக்கும் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு பார்க்கறது தான் புரியாத மாதிரி இருக்குது. இப்போ இருக்கு, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டு வரீங்க, இப்படி இப்படி கொண்டு வரீங்க. 8 மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வரோம். இப்போ பாருங்கள், நம்ம கைப்பிடி இவ்வளோ தூரம் பின்னிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒருக்கா பார்த்துங்க. இப்போ ஒயர் மேலே இருக்குது, இந்த ஒயரை நீங்கள் அடியில் ரொட்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளமான பகுதி தான் வரும். அதை நீங்கள் இப்படி ஆஃப் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இப்படி வச்சு இது எடுத்துங்க, ஆஃப் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா இப்படி இந்த இடத்துல இப்படி மேடாக வந்துடும். இது இப்படி உள்ளே விடும்போது இதுவும் பள்ளமாக தான் இருக்கும். இதையும் ஆஃப் ரொட்டேஷன் பண்ணி இப்படி பண்ணிடும். 8 போடுற மாதிரி தான். அப்பப்போ ஒயரை வந்து நீங்கள் நெருக்கி விட்டுக்குங்க. கூட்டு கைப்பிடியில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நெருக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி நெருக்கி விட்டுக்கணும். இப்போ பின்னிட்டோம். நம்மளுக்கு போதுமானு நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள், இவ்வளோ ஹைட் இருக்குது. இது நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ ஹைட் இருக்குது, இது நம்மளுக்கு போதும். அதனால நம்ம இதோட பையை கைப்பிடியும் முடிச்சிட போகிறோம். பாருங்கள், உள்பக்கமும் நம்மளுக்கு அதே மாதிரி வந்திருக்கு, டிசைன் வந்திருக்கு. வெளிப்பக்கமும் அதே மாதிரி டிசைன் வந்திருக்கு. சாஃப்டாக இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது. இது வந்து பூசணிக்காய் கூட அப்படிங்கிறனால நான் ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். நீங்கள் வேர் பேஸ்கெட்னா 2 கைப்பிடி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒன்றே போதும்னு எனக்கு தோணுச்சு, 1 மட்டும் வச்சுருக்கேன். நாங்கள் இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். முந்தி மாதிரியே தான் சைடில் போகிற 9 நாட்டு எடுத்துங்க. இதில் இந்த சென்டர் நாட்டில் நம்ம முடிக்க போகிறோம். நம்ம ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருந்தோம், அந்த பக்கம் ஆரம்பிச்சது இதே இடத்துல தான் ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒயர் நம்மளுக்கு இனிமேல் தேவையில்லை, சுத்த ஒயர் தேவையில்லை. சுத்த ஒயருக்கு நம்ம வெட்டி விட்டுற போகிறோம். இப்போ பாருங்கள், 3 இந்த பக்கம் 3, இது சென்டர் நாட்டு. இப்போ இதில் வச்சு நீங்கள் முடிச்சுக்க போகிறீங்க. பாருங்கள், இந்த பக்கம்
விடுங்க. மறுபடியும் சென்டர் நாட்டை விட்டுட்டு இந்த பக்கத்து ஓட்டையில் விடுங்க. அந்த பக்கம் நம்ம அப்படி தான் விட்டுருக்கோம். இப்போ இந்த சுத்து ஒயரை நீங்கள் வெட்டி விட்டுருங்க. கொஞ்சம் தூரம் சொருவத்துக்கு மட்டும் விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டு நம்ம இப்போ கைப்பிடியும் முடிக்க போகிறோம். உள்ளே விட்டுக்குங்க. இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு முடிச்சுக்குள்ளே உள்ளே போட்டு இப்படி எடுத்துருங்க. பிடியாமல் இருக்கிறதுக்காக உள்ளே விட்டு இந்த ஒயரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உள்ளே விட்டுருங்க. இந்த ஒயரையும் நம்ம உள்ளே விட்டுறோம். இப்போ எல்லா ஒயரையும் நம்ம சொருகிக்கிற போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய கைப்பிடி பிடிச்சாச்சு. இந்த மாதிரி கைப்பிடி இருக்கும். இப்போ இந்த இடத்த நம்ம சொருகிக்க போகிறோம். சொருகிட்டு மேலே கட்டுறது அப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ வாங்க. கூடையினுடைய உள்பக்கம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் முடிச்சு போட்டுங்க. முடிச்சு போட்டுட்டு சொருக ஆரம்பிக்கலாம். மூடி பேஸ்கெட்னால உங்களுக்கு நல்லா காட்ட முடியல பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. முடிச்சு போட்டுட்டு ஒவ்வொரு ஒயராக 2 ஒயராக பிடிச்சி நீங்கள் சொருகி விட்டுருங்க. எப்போவும் சொருகிற மாதிரி தான், நேருக்கு நேராக சொருகி விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நாம் ஒயரை சொருகி விட்டுட்டோம். சொருகி விட்டு மீதி ஒயரை வெட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கைப்பிடி வந்திருக்கு. மேலேயும் பட்டையாக இருக்குது, கீழேயும் பட்டையாக இருக்குது. கைப்பிடி நம்மளுக்கு நல்லா கிரிப்பாக வந்துடுச்சு. இப்போ நாம் இதை இன்னும் கூட டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முந்தி மணி கோத்தம் இல்லையா, இந்த மாதிரி மணி, அதை கூட கோத்து இன்னும் கொஞ்சம் அழகு பண்ணலாம். இப்படியே விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க எப்படி இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கைப்பிடி அழகாக வந்துருச்சு. மேலேயும் கீழேயும் பளபளப்பாக இருக்குது. இப்போது நம்ம இதுலேயே கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். இந்த மாதிரி மணியை இந்த பள்ளமான பகுதியில் கோத்துக்கிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. இது வரைக்கும் நான் இது செஞ்சதில்லை, இப்போ தான் புதுமையாக செஞ்சு பார்க்குறேன். நல்லா இருந்தால் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஸ்டெப்போடய நீங்கள் நிறுத்திக்கிறனாலும் நிறுத்திக்கலாம். மணி மீதமாக இருந்தால் இந்த மாதிரி கோத்துக்கிட்டே வந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி கோக்கலான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த மணி கோக்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க, இல்லாட்டி இதோட இந்த ஸ்டெப்போடு நிறுத்திக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கட்டு மட்டும் கட்டிட்டு நிறுத்திக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறனால முயற்சி பண்ணி பார்க்குறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி 2 அடியில் ஒயர் எடுத்திருக்கேன். 3 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஒயரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடம் இருக்கு பாருங்கள், நம்ம ஒயரை வந்து சுற்றி தான் கொண்டு போயிருக்கோம். இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணால் நம்மளால் ஒயரை கொண்டு போக முடியும். பாருங்கள், இப்படி தள்ளி விட்டுட்டு நீங்கள் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா இந்த ஒயர் வந்து உள்ளே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இந்த ஒயரை நீங்கள் அடியில் கொண்டு போய் உள்ளே சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டு இப்போ நம்மளுக்கு இந்த ஒயர் தான் தேவை. இப்போது நம்ம கைப்பிடி நம்ம உள்ளே பாசி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வெட்டி விட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்த கொஞ்சமாக நீங்கள் கார்னர் வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு இதில் ஆரஞ்சு கலர் மணியை கோருங்க. ஆரஞ்சு கிரீன், உங்களுக்கு எந்த கலர் நீங்கள் கோத்துருக்கீங்களோ அந்த கலர் கோத்துக்குங்க. கோத்துட்டு இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தோணுச்சுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. கொஞ்சம் அழகுப்படுத்துகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு தெரியுங்களா, அந்த ப்ளூ கலர் ஒயரில் நம்ம ஒயர் கோத்துருக்கோம். எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிடுங்க. இப்படி வச்சுட்டு மறுபடியும் இந்த ஒயரை எடுத்து பக்கத்தில் இந்த மாதிரி உள்ளே விடுங்க. விட்டுட்டு இப்போ மணியை டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போது மறுபடியும் இதே ஒயரை நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் போட்டு வெளியில் கொண்டு வாங்க. வெளியில் கொண்டு வந்துட்டீங்க. இப்போது நீங்கள் அடுத்த கலர் அல்லது ஆரஞ்சு கலரே போட்டாலும் சரி. இப்போ இந்த அடுத்த கலர் இதில் கோருங்க. கோத்து இப்படி இழுத்துட்டு வாங்க.
இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று கோத்துட்டே வாங்க. மறுபடியும் இந்த பாசியை வந்து எவ்வளோ தூரம் வருதோ அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டெப்பில் போடுங்க. இந்த மாதிரி இப்படி கைப்பிடி முழுக்க கோத்துட்டு வாங்க. அழகாக இருக்கும். நம்ம அந்த கீழே கோத்துருக்க பாசிக்கு மேட்சாக இருக்கும். இது ப்ளூ கலரில் மணி கோத்துருந்தோம், அதுக்கு பதிலாக கைப்பிடி வச்சுட்டோம். இந்த ஆரஞ்சு கிரீன் மாற்றி மாற்றி போட்டுவாங்க. முடிஞ்சால் ஒயிட் கலர் பாசி இருந்தால் கூட நீங்கள் கோக்கலாம். இருந்தால் கோத்துக்குங்க. கோத்து முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், இந்த ஒயரை வந்து இப்போ பாசி கோத்துருக்கோம். இதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி வெளியில் எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி டைட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் மணியை போடுங்க. இந்த மாதிரி கோத்துட்டே வாங்க. கோத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம கைப்பிடிக்கு முழுசும் மணி கோத்துட்டு வந்துட்டோம். கோத்துட்டு முடிச்சிட்டோம். முடிச்ச ஒயரை உள்பக்கம் நம்ம சொருகி விட்டுட்டோம். இப்போ இதை பேக்கோட அசையாமல் இருக்கிறது கட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி துண்டு ஒயர் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு எப்பவும் நம்ம பேக்கு கைப்பிடி கட்டுவோம் பாருங்க, அதே மாதிரி தான். இந்த மாதிரி மணியில் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நீங்கள் வச்சு இப்படி சுற்றிக்குங்க. சுற்றி உள்ளே முடிச்சு போட்டு சொருகிருங்க. சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. பேக்கில் இருக்கிற மாதிரியே அதே கலர் மேட்ச் கலர் வச்சுருக்கோம். நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பக்கமும் கட்டிட்டோம், இந்த பக்கமும் கட்டிட்டோம். இப்போ பேக்கோட ஒட்டி இருக்கு. இப்போ நம்மளுடைய பேக் ரெடியாக இருக்கு. முடிச்சிட்டோம். இந்த பேஸ்கெட் பின்னுற முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.